மூணாவது வாசிக்கலாம். අපි மார்க் 2:11. මාක් 2:11 අපි කියමු. மார்க் 2:11. මාක් 2:11. ஹalleluya. හලෙලූයා. නැගිට නුඹේ යාන රැගෙන ගෙදර ඵලයන්නයි නුඹට කීමේ කීසේක. Thank you Jesus. ஹalleluya. அதிலே சொல்லப்பட்டிருக்குது எப்படியாக? කියලා මෙහෙම කියනවා. நீ எழுந்து නුඹ නැගිට නුඹේ යාන රැගෙන ඵලයන්න. வீட்டுக்கு போ. எப்படி? කොහොමද කියන්නේ? உன் படுக்கை எடுத்துக்கொண்டு නුඹ නැගිට නුඹේ යාන රැගෙන புறப்பட்டு ගෙදර ඵලයන්නයි. உன் வீட்டுக்கு போ. ගෙදර ඵලයන්නයි ඔහුට කීසේක. ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්න. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிகிறது? කීදරට මං කියන එක තේරෙනවද? எழுந்து ඔබ නැගිට படுக்கை எடுத்துக்கொண்டு ඔබගේ යාන රැගෙන வீட்டுக்கு போ. නිවසට ඵලයන්න. ஒரே வார்த்தை. එක වචනයයි. வீட்டுக்கு போ. නිවසට ඵලයන්න. சொல்லுங்க சொல்லுங்க ඔබ சொல்லுங்க. කියන්න. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? කීදර කියන්න යනවද? லூக்கா 19:10 வாசிக்கும் போது ලූක් 19:10 කියවනකොට இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்திருக்கிறது. අද මේ නිවසට ගැලවීම පැමිණුණා. ஹalleluya. හalleluya. சொல்ல மாட்டீங்க. ඔබ කියන්නේ නැද්ද? எத்தனை பேர் குடும்பத்துல ரட்சிக்கப்படாம இருக்கீங்க? ඔබ කී දෙනෙක් ඔබගේ පවුලේ අය ගැලවීම ලැබලා නැතුව ඉන්නවද? நீங்க சொல்லுங்க. ඔබ කියන්න. எழும்பி නැගිට புறப்பட்டு පිටත් වෙන්න. வீட்டுக்கு போ. නිවසට යන්න. ஹalleluya. හalleluya. ஆமென் சொல்லுங்க. ஆமென் ආමෙන් சொல்லுங்க. කියන්න. எத்தனை பேர் இன்றைக்கு ඔබ කී දෙනෙක් අද தேவனுடைய வீட்டில் இல்லாம இருக்கிறீங்க? தேவனுடைய வீட்டில் இல்லாம දෙවියන් இருக்கீங்க. වාසයේ නිවස නැතුව අද බොහෝ දෙනෙක් ඉන්නවා. தேவனுடைய வீட்டில் இல்லாம எத்தனை பேர் දෙවියන් இருக்கிறீங்க? වාසයේ නිවස නැතුව බොහෝ දෙනෙක් කී දෙනෙක් இன்னைக்கு ඉන්නවද? நாம் தேவனுடைய வீட்டுக்கு போக போறோம். අද අපි දෙවියන් වාසයේ නිවසට යන්න යනවා. சொல்லுங்க சொல்லுங்க ඔබ சொல்லுங்க. කියන්න. கர்த்தருடைய வீட்டுக்கு போக போறோம். දෙවියන් වාසයේ නිවසට යන්න යනවා. ஹalleluya. හalleluya. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. හැමෝම எல்லாரும் කියන්න. சொல்லுங்க. හැමෝම කියන්න. எழுப்புங்க. ඔබ නැගිටවන්න. உங்க சபை GMI சபை நிரம்பி வழியணும். අපගේ ජාත්‍යන්තර කරුණාවේ සේවයේ පිරි ඉතිරෙන්න ඕනේ. ஆமென். ආමෙන්. ஹalleluya. හalleluya. நீங்க வீட்டுக்கு தேவனுடைய மனுஷனுடைய வீட்டுக்கு கொண்டு வர வேண்டாம். දෙවියන් වාසයේ මිනිසයාගේ නිවසට ගෙන්න ඕනේ. எத்தனை பேர் சொல்றது புரிகிறது? කීදරට මං කියන එක තේරෙනවද? நம்ம எழும்பவே மாட்டேங்கிறோம். අපි නැගිටින්නෙම නැහැ. நம்ம எழும்பாத சோம்பேறிங்க. අපි නැගිටින්න නැති කම්මැලියෝ. ஆமென். ආමෙන්. அதிகாலையில எழும்பி ஜெபம் இல்லை. උදෑසන නැගලා යාඥාවක් නැහැ. ராத்திரியில ஜெபம் இல்லை. රැයට යාඥාවක් නැහැ. வேலை 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 වැඩ රැකියාව කියාගෙන ரூமுக்கு வந்தா குளிச்சிட்டு படுத்துறோம். නිවසට ආව නම් ඔහේ නිදාගත්ත හැම ඇලවුණ ඇඳේ. டயர்டு. මහන්සි. நீங்க சொல்லுங்க. ඔබ කියන්න. டயர்டுக்கே ஒரு டயர்டு. ටයර්ඩ් මහන්සියටම මහන්සියක්. புரியல. තේරුන්නේ නැහැ. தீருனே புரியல. තේරුන්නේ නැද්ද? டயர்டுக்கே ஒரு டயர்ட் ஆயிடுச்சு. ටයර්ඩ් එකටම ටයර්ඩ් එකක් වෙලා නැත්නම් මහන්සියටම මහන්සියක් වෙලා. புரியல. ඒත් තේරුන්නේ නැහැ. கடனுக்கே ஒரு கடன் ஆயிடுச்சு. கடனுக்கே ஒரு கடன். ණයටම ණයක් වෙලා. ஹalleluya. හලෙලූයා. புரியல. ඒත් තේරුන්නේ නැහැ. புரிஞ்சிச்சு? තේරුණා නම් இப்போ எனக்கு டயர்ட் இருக்குது. දැන් මට මහන්සි இன்னைக்கு நான் தூங்குனேன்னா 4 நாளைக்கு எழும்ப மாட்டேன். அவ்வளோ டயர்ட் இருக்கு. දැන් මට අද මහන්සි මම අද නිදාගත්තා නම් දවස් 4කට නැගිටින්න එච්චරට මට මහන්සි. என் டயர்டுக்கே ஒரு டயர்ட். මගේ මහන්සියටම එක්තරා මහන්සියක්. ඒත් තේරුන්නේ නැහැ. புரியலங்க. ඒත් තේරලා නැහැ. புரியலங்க. තේරුන්නේ නැහැ. ஸ்ரீலங்கா புரியலங்க. ලංකාව තේරෙන්නේ නැති ලංකාවක්. ஹalleluya. හලෙලූයා. சொல்லுங்க. ඔබ කියන්න. டயர்டு මහන්සිය டயர்டுன்னு ஒரு வேர்டு இருக்குல்ல? ඔබ දන්නවද මේ මහන්සිය කියලා වචනයක් තියෙනවනේ? அந்த வேர்டுக்கே ஒரு டயர்ட் ஆயிடுச்சு. ඒ මහන්සියටම මහන්සියක් වෙලා. ரிபீட். තේරුන්නේ නැද්ද? මහන්සියටම මහන්සියක්. இங்க அங்க இன்னும் சொல்லுங்க. මහන්සියටම මහන්සියක්. ஆமென் சொல்லட்டேன். இங்க மனசு சொல்லுங்க. මහන්සියටම මහන්සියක්. ஆமென். මහන්සියටම මහන්සියක්. பிரச்சனை. දැන් ප්‍රශ්නය. ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்துக்கே ஒரு ப்ராப்ளம். ප්‍රශ්නයටම ප්‍රශ්නයක්. புரியல. ඒක තේරුන්නේ නැද්ද? சிலவங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் வேணும். සමහරට ප්‍රශ්න ඔක්කොම ඕනේ. சொல்லுங்க. ඔබ කියන්න. சொல்லுங்க. නැහැ කියලා කියන්න. பிரச்சனைக்கே ஒரு பிரச்சனை. ප්‍රශ්නයටම ප්‍රශ්නයක්. ஆமென். ආමෙන්. ஒரு வியாதி இருக்குது. දැන් රෝගයක් තියෙනවා. அந்த வியாதிக்கே ஒரு வியாதி. ඒ රෝගයටම රෝගයක්.
ஸ்தோத்திரம் ஹalleluya ප්‍රශංසා වේවා. ராஷா காலா ராமா காதா ரிபா லாதா ரபா Hallelujah. இப்ப வீட்டுக்குள் வர வேண்டும். නිවසට එන්න ඕනේ. எத்தனை பேர் வீட்டுக்கு வர ඔබ போறீங்க? කීදෙනා නිවසට එන්න යනවද? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், උන්වහන්සේ ඔබ දිහා බලා කියනවා. வீட்டுக்குள்ள வா. නිවස ඇතුළට එන්න. ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්න. ஸ்தோத்திரம் யாக்கோபை பாருங்கள். යාකෝබ් දෙස බලන්න. அவன் எழும்பி ඔව් නැගිට பெத்தேலுக்கு போனான். බෙතෙල් වලට ගියා. ஆதியாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. උපත් 32 වෙනි පරිච්ඡේදයේ කියනවා. அவன் எழும்பி ඔව් නැගිට எப்படி போனான்? பெத்தேலுக்கு ඔව් போனான். බෙතෙල් වලට ගියා. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ආමෙන් කියන්න. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? කීදෙනා විශ්වාස කරනවද? 28 முதல் 32 வரை உள்ள அதிகாரத்தை படித்து பார்த்தால் විශේෂයෙන් 32 දශක කියවලා බැලුවොත් එහෙම அவன் தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போனான். ඔව් තමාගේ පියාගේ නිවසට ගියා. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? කීදෙනා විශ්වාස කරනවද? நம்ம எழும்ப வேண்டும். අපි නැගිටින්න ඕනේ. அப்பன் வீட்டுக்கு வர வேண்டும். පියාගේ නිවසට එන්න ඕනේ. ஓ வேதம் சொல்லுகிறது. බයිබලයේ කියනවා லூக்கா 15ஆம் அதிகாரம் ලූක් 15 වෙනි පරිච්ඡේදයේ 22 முதல் வாசிக்கும் போது 22 ඉඳලා කියවනකොට அந்த கெட்ட குமாரன் ඒ අකීකර පුත්‍රයා புத்தி தெளிந்து எழுந்து ඔහුගේ සීයේ උපදවා அவன் அப்பன் வீட்டுக்கு ඔව් போனான். පියාගේ නිවසට ගියා. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? කීදෙනා විශ්වාස කරනවද? இன்றைக்கு நான் அப்பன் வீட்டுக்கு போக අද போறோம். මම පියාගේ නිවසට යන්න යනවා. ஹalleluya. හalleluya. இன்னைக்கு அங்கங்கே இருக்கிறோம். අපි එහෙම ඉන්නවා. அங்கங்கே சிக்கி போய் இருக்கிறோம். එහෙම පැටලලා ඉන්නවා. வேதனையோடு இருக்கிறோம். වේදනාවෙන් ඉන්නවා. நீ எப்ப அப்பன் வீட்டுக்கு வருவாயோ ඔබ කවද්ද පියාගේ නිවසට அப்போ உனக்கு එන්නේ? விடுதலை. අන්න එදාට ඔබට නිදහස. சொல்லுங்க 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 சொல்லுங்க. ඔබ කියන්න உங்க කියන්න. ஆண்டவர் விடுதலை கொடுக்க போகிறார். දෙවියන් වහන්සේ ඔබ නිදහස් කරනවා. හalleluya. ஃபர்ஸ்ட் எங்க வர வேண்டும்? පළවෙනි කොහෙද දෙන්න ඕනේ? இப்ப புரிஞ்சுக்கொள்ளுங்க. හොඳින් ඔබ තේරුම් ගන්න. ஹவுஸ் அண்ட் ஹோம். නිවස සහ என்ன இங்கிலீஷ்ல சொல்லுங்க. house and home. ஹவுஸுக்கும் ஹோமுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. house එකටයි home එකටයි වෙනසක් තිබෙනවා. ஹவுஸ் என்றால் house කියන්නේ பில்டிங்ஸ். ගොඩනැගිල්ලක්. ஹோம் என்றால் home කියන්නේ மனைவி, கணவன், மனைவி, பிள்ளைகள். ඒ ස්වාම පුරුෂයා භාර්යාව දරුවන්. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. මේසන කියවලා බා තියෙනවා. அவர் அந்த ஹோம் அந்த ஹவுஸுக்குள் கூட்டி கொண்டு வந்தார். ඒ house එකට නිවසට එක්කගෙන ගියා. அவருடைய சபைக்குள் கூட்டி வந்து ஒரே ஃபேமிலியாக அவர் ඒ மாற்றுகிறார். සභාවකට එක පවුලක් ලෙස උන්වහන්සේ වෙනස් කරා. எத்தனை பேர் කීදෙනා விசுவாசிக்கிறீங்க? විශ්වාස කරනවද? ஆண்டவரே என்னை நீர் இந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீர். ස්වාමී වහන්සේ මාව දේවස්ථානට ගෙනවෙත් තිබෙනවා. நான் எழும்பி புறப்பட வேண்டும். මම නැගිට පිටත් වෙන්න ඕනේ. இனி நான் வியாதியோடு இருக்க கூடாது. මම මාව රෝගෙන් ඉන්න යන්නේ இனி නැහැ. காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. ඒකස් කියාගෙන ඉන්නේ නැහැ. இனி என்னோட குறைபாடுகளை சொல்லிக் මගේ கொண்டிருக்க අඩුපාඩු கூடாது. කියාගෙන ඉන්නේ என் නැහැ. வேதனைகளை சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. මගේ වැඩ කියාගෙන ඉන්නේ நான் නැහැ. எழும்ப வேண்டும், මම எழும்ப නැගිටින්න வேண்டும், ඕනේ, எழும்ப මම නැගිටින්න ඕනේ, මම வேண்டும். எழும்பி නැගිටින්න நான் ඕනේ. எழும்பி இயேசுவுக்கு பின்னாடி போக මම வேண்டும். නැගිටලා යේසුස් වහන්සේ අනුව යන්න ඕනේ. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්න. எத்தனை பேர் ஃபயர் ஆக போறீங்க? ඔබ කී දෙනෙක් ගින්නක් මෙන් ඉන්න යනවද? சொல்லுங்க சொல்லுங்க ඔබ ஃபயர். කියන්නේ ගින්න. ஆமென் ஃபயர். ඒ ගින්න. சொல்லுங்க ஃபயர். ඔබ කියන්නේ ගින්න. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. அந்த ஹவுஸ் எங்கே வருகிறது? ඒ house එක කොහෙද එන්නේ? 1 கொரிந்தியர் 3:16. පළවෙනි කොරින්ති 3:16. 1 கொரிந்தியர் 6:19. 1 කොරින්ති 6:19. ஓ அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:41. ක්‍රියා 4:42. ஓ ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:41. ලූක් 23 ඇවිල්ලා 42. ஓ ஸ்தோத்திரம். இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. මේ සියල්ල කියවන්න ලබනවා. அந்த ஹவுஸ், ඒ house එක, அந்த ஹோம் ඒ home එක நாம தான். අපි තමයි. ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්න. நீங்களே அந்த ஆலயம். ඔබයි ඒ මාලිගාව. ஸ்தோத்திரம் சொல்லுங்க சொல்லுங்க. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. நீங்களே அந்த தேவனுடைய ஆலயம். ඔබයි ඒ මාලිගාව. ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්න. முதலாவது மனுஷன் சிருஷ்டிக்கப்படும் போது පළවෙනි මනුෂ්‍යයා මවනකොට மனுஷனை எங்க இருக்கான் அவரு? அந்த அவர் பிரதர் கண்ணாடி போட்டிருக்க பிரதர், கம்மியர் பிரதர் அவருக்கு தான் ஒன்றும் தெரியாது. நம்ம சொல்கிறதும் தமிழும் தெரியாது, சிங்களமும் புரியாது. அவருக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும். சரி பரவாயில்ல. மனுஷனை ஆண்டவர் அழகா சிருஷ்டித்தார். මනුෂ්‍යව දෙවියන් වහන්සේ ලස්සනට මැව්වා. ஆண்டவர் 6வது நாள் உருட்டி 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 காலை வச்சார். උන්වහන්සේ 6 වෙනි දවසේ කොහොම හරි එහෙට මෙහෙට පෙරලා කකුල හැදුවා. கையை வச்சாரு. අත තැබ්බා. අත තිබුවා. மண்ணை உருட்டி உருட்டி පස්ස එහෙට මෙහෙට අඹරලා ගුලි කරලා කොහොම හරි අත හැදුවා. කොම්මරි අතතුවා. අත හැදුවා. ஓகே. කොම්මරි අතතුවා කයි. අත හැදුවා. ஃபிங்கர்ஸ். ඊට පස්සේ ඇඟිලි. நல்லா ரெண்டு கண்ணு. හොඳ ඇස් දෙකක්. சிரிச்ச விளையாட்டு ரெண்டு பல்லு. hina වුණොත් හොඳට පේන දත් ටිකක්. இந்த காது. කන් දෙක. ஹேர் ஸ்டைல். කෙස් කොණ්ඩේ. அருமையா வச்சாரு. ඔක්කොම ලස්සනට තිබ්බා. ஆம்பளைக்கு மீசை, பொம்பளைக்கு மீசை இல்லாம. ස්වාමපුරු පිරිමයට රැවුල, ගැහණුන්ට රැවුල නැතුව. அழகா சிருஷ்டிச்சார். ලස්සනට මැව්වා. எவ்வளவு அழகா
சிருஷ்டித்து தன்னுடைய ஆவி பூல் ஊதினார். කොච්චර ලස්සනට බල උන්වහන්සේගේ ආත්මය පිම්බා இந்த හුස්ම ஆத்மா පිම්බා இந்த இந்த ஹவுஸ் அந்த ஹவுஸோட இணைந்தது. මේ හවුස් එකේ හවුස් එකත් එක්ක සම්බන්ධ වුණා. ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්න. ஊதி පිම්බලා அவனை தன்னை போல சிருஷ்டித்தார். උන්වහන්සේ මෙන් අහුව මැව්වලු. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ඔබ කියන්න. ஹalleluya. හලෙලූයා. இந்த பாழா போன மனுஷன் මේ කිසිවට වැඩ නැති මේ මිනිසයා இந்த பல்ல சிரிச்சா வெள்ளையா தெரியட்டும். hina වුණත් මේ ලස්සනට පෙන්නවා මේ දත් සුදු. சிரிச்சா வெள்ளையா தெரியட்டும்னு வச்சாரு. hina වුණත් ලස්සනට සුදුල පේන්න ඕන කියලා දත් තිබ්බා. எங்கே கிடைக்கிற பாக்கு எங்கே கிடைக்கிற வெத்தலை போட்டு சக்க சக்க நான் மென்னு ඒන් හම්බෙන පුවක් මේන් හම්බෙන බුලත් දාලා ඔක්කොම නැති කරගෙන. சிரிச்சா அப்படியே ரத்த காட்டு பிசாசு போல hina இருக்கா. වුණත් එහෙම hina වුණ රතු යක්ෂයෙක් වගේ. ஹalleluya. හලෙලූයා. ஆமென். ආමෙන්. இவனுக்கு அழகா இந்த லிப்ஸ் எல்லாம் அழகா வச்சாரு. මේ තොල්ලොම ලස්සනට තිබ්බා. அவயத்திலேயே வேர்க்காத ஒரு பாகம்னா அந்த லிப்ஸ் தான். ඒ ශරීරයේ තියෙන අංග Shooting වලින් இருக்காது. ශරීරයේම අංග සෑම අංගයක්ම දහඩිය දාන්න නැති එකම අංගේ මේ තොල් විතරයි. அதுக்கு தான் அந்த இது இருக்குது பாஸ்பரஸ். ඒක තමයි මේ දිව තියෙන්නේ. ஹalleluya. හලෙලූයා. அழகா அவர் சிருஷ்டித்தார். උන්වහන්සේ ලස්සනට වැව්වා. இவன் என்ன பண்றான்? சுருட்டு அப்படியே சுருட்டி வச்சு அடிக்கிறான். මෝ මොනවද කරන්නේ? සුරුට්ටුවේම අම්බරලා තියලා සුරුට්ටුව ගහනවා. இந்த மூக்குல எல்லாம் விட தெரியாம මේ නායකයන්ට දන්නේ නැතුව காதுல எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கான். කන් දෙකෙන් පවා දුන් යනවා. இவன் பீடி குடிப்பார் தெரிஞ்சிருந்தா சுருட்டு குடிப்பார் தெரிஞ்சிருந்தா මු සුරුට්ටු බීඩි බොඩෝ කියලා දෙවියන් වහන්සේ කලින්ම දන්නවනම් இங்க ரெண்டு ஓட்டை வச்சவர் මේ සිදුරු දෙකක් තියමු තැන වහන්සේ கண்ணுக்கிட்ட இந்த இடத்துல ஒரு ஓட்டை வச்சவர் මේ ඇස් දෙක ගාව සිදුරක් තියලා இங்க ரெண்டு இடத்துல ஓட்டை வச்சவர் මේ පැත්තේ සිදුරු තිබ්බා. இங்க ஒரு சிமிலியை வச்சிருப்பாரு. මේන් ඇවිල්ලා සිදුරක් තියන්න නැත්නම් අන් දෙකක් තියන්න තිබුණා. புஸ்ஸுன்னு விழுந்தா புஸ்ஸுன்னு போறது போல. ඔව් පුස් කාලා හරිවත් පුස් කාලා ගන්න. ஹalleluya. හලෙලූයා. அழகா சிருஷ்டித்தார். දෙවියන් වහන්සේ ලස්සනට වැව්වා. இந்த பாழா போன மனுஷன் මේ කිසිවට වැඩ නැති මේ මිනිස්සයා மூக்கு எவ்வளவு அழகா வச்சிருக்காரு. මේ නාය කොච්චර ලස්සනට තිබ්බද? ரப்பர் போல இருக்கு. රබර් එකක් වගේ. இந்த மூக்கு இங்க இருந்தா මේ නාය නල්ලේ තිබුණොත් குருவி போல இருந்திருக்கு. ගිරවෙක් වගේ ඉන්න තිබුණා. பிரைஸ் தி லார்ட். ප්‍රශංසා වේවා. கெட்ட புத்தி இந்த மூக்கு இங்க இருந்தா வச்சா சூப்பரா இருக்கு. මට නරක පුරුද්ද මේ නාය මේ තිබුණා නම් හොඳට තියෙන්න ඇති. ஆனா நல்லா வச்சிருக்கா அழகா. නමුත් ලස්සනට තියලා තිනවා. இந்த பாழா போன மனுஷன் මේ කිසිවට වැඩ නැති මේ මිනිස්සයා இங்கே கிடைக்கிற பட்டண பொடியை போட்டு சர்ன்னு உறிஞ்சு. කොහේ හරි තවන්න අර තූල් අරගෙන එහෙ අදිනවා. දුම්කල කුඩු. இவன் பொடி போடுவார் தெரிஞ்சிருந்தா මෝ දුම්කල කුඩු ගනවා කියලා දන්නවනම් இப்படி வச்சிருந்தவருக்கு இப்படி வச்சிருப்பாரு. මේව තිබුණාසේ මේව තියන්න තිබුණා. ஏன் அப்படி வைக்கல ஆண்டவர்? ඇයි සෝනි මේව තිබ්බේ නැත්තේ? குவைத்துல மழை பெஞ்சா மூக்குல எல்லாம் போய் வயல்ல කුවේට් එකේ වැස්සොත් එහෙම මේ ASCII වතුර ගිහිල්ලා වතුර යයි. அழகா சிருஷ்டித்தார். කොච්චර ලස්සනට වැව්වද? வீட்டுக்கு வாங்க. නිවසට එන්න. சொல்லுங்க வீட்டுக்கு வாங்க. ඔබගේ නිවසට එන්න. நம்ம எங்க வந்து எங்க சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? කොයිද අපි මොහොත තිබෙන්නේ? ஆண்டவரை போல. දෙවියන් වහන්සේ මෙන්. சொல்லுங்க சொல்லுங்க. ඔබ කියන්න. சின்ன வார்த்தையினால பெரிய ரகசியங்கள். කුඩා වචනේ ලොකු රහස්. ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්න. நம்மளை யாரை போல சிருஷ்டித்திருக்கிறார்? කාවගේද අපි මොහොත තිබෙන්නේ? அவரை போல. උන්වහන්සේ මෙන්. நீங்களாம் கண்ணாடி எடுத்து பார்க்கும்போது ඔබ එළ මේ කන්නඩිය අරන් බලනකොට ஏதோ ஆக்டரோட பேரெல்லாம் பார்க்காதீங்க. ඔබ නළුවෙක් නිලියෙක් නමක් බලන්න එපා. என்ன அநேகர் சொல்லியிருக்காங்க மலேசியாவில், බොහෝ දෙනා මලේසියාව කියලා තියෙනවා. கொரியாவில், කොරියාවේ அங்கங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. බොහෝ තැන්වල කියලා තියෙනවා. அனில் கபூர் ඔය අනිල් කපුර වගේ කියලා. பல පාසලට விதமா කිව්වලු. ஆக்டர் பேரை சொன்னாங்க. බොහෝ විදිහට පාසලට කිව්වලු අනිල් කපුර වගේ බොහෝ නළුවන්ගේ නම් நான் කිව්වලු. சொன்னேன். මං කිව්වලු පාසල அவனை කිව්වා. போல நான் இல்ல. ඔව් වගේ මන් නැහැ. ஒருவேளை என்னை போல அவன் இருக்கலாம். සමහරට පාලතුමාගේ ඔහු එන්න පුළුවන්. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? කීදරට පාලතුමා කියන එක තේරෙනවද? அப்படியே தலை சீவும் போது, එම්ම කොණ්ඩේ පීරනකොට முகம் கழுவும் போது, මුණ හොදනකොට கண்ணாடியை பார்க்கும்போது, කන්නඩිය බලනකොට அப்பா நான் உண்மை போல කණි சிருஷ்டிக்கப்பட்டேன். මං ඔබවහන්සේ මවා තිබෙනවා. சொல்லுங்க சொல்லுங்க. ඔබ කියන්න. நான் அப்பாவை போல මම இருக்கிறேன். පියාමෙන් ඉන්නවා. ஹalleluya. හලෙලූයා. ஆமென். ආමෙන්. நாலாவது வேகமா வாசிக்கலாம். හතරවෙනි අපි ඉක්මනින් කියවමු. ஹalleluya. ஹalleluya. மார்க் 5:41. මාක් 5:41. மார்க் 5:41. මාක් 5:41. ஹalleluya. ஹalleluya. எல்லாரும் உற்சாகத்தோடு ஹalleluya අපි சொல்லுங்க. හැම උද්‍යෝගයෙන් ஹalleluya. හලෙලූයා. சொல்லுங்க. மார்க் 5:41. எல்லாரும் தலித்தா ஹூமி. ඇගේ අතල්ලා තලිතා ගුමි කියා ඇයට කීසේක. ஆமென். ආමෙන්. ஹalleluya சொல்லுங்க சொல்லுங்க. හලෙලූයා කියන්න. எலுமே நின்று சொல்லுங்களேன். නැගිටලා ඉඳලා කියන්න. ஹalleluya. හලෙලූයා. எப்படி சொல்லணும்? எப்படி சொல்லணும்? කොහොමද කියන්න ඕනේ? ஆமென். ආමෙන්. அப்படி இல்ல. பி சிட் டவுன். කරුණාකර වාඩි වෙන්න. உட்கார்ந்துருங்க. වාඩි වෙන්න. தலித்தா ஹூமி. තලිතා ගුමි.
ஹalleluya 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 எத்தனை பேர் சொல்ல போறீங்க කීදෙනෙක් කියන්න යනවද சொல்லுங்க 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 කියන්න, 1 2 3 4 1 2 3 4 நல்லா உட்காருங்க நல்லா உட்காருங்க நல்லா உட்காருங்க நல்லா உட்காருங்க தலித்தாகுமி තලිතගුමි ஹalleluya හalleluya ஓ ஹalleluya හalleluya நம்ம எழும்ப போகிறோம் අපි නැගිටින්න යනවා மரித்தவர்களை எழுப்பக்கூடிய காலகட்டத்தில் வந்திருக்கிறோம் මරුණ අයව නැගිටින්න පුළුවන් කාලා වකවනකොට අපි ඇවිල්ලා அக்கினி ඉන්නවා கேம்ப்ல இருக்க உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து මේ சொல்லுகிறேன் ගිනිමේ සම්මේලන සම කෙනාට බලා මං කියනවා ஏதோ பேய் ஓடுனது கண் பார்வை சரியானது தலைவேன போனது நஞ்சு வேன போனது கழுத்து வேன போனது அல்ல නිකන් ඔය යක්ෂයෙක් දුරු වුණා ඉස්සරදේ පා වුණා උණ රෝගය අයින් இனி වුණා ඒව வரக்கூடிய නෙමෙයි காலகட்டத்தில் மரித்தவர்கள் எழுப்ப போகிறோம் දැන් මතු පැමිණෙන කාලය තුල ඔය මරුණ අයව කට්ටිය, කරලා කට්ටිය. අත්පලසනා දීලා I have nothing and silver and gold what I have you මාළඟ රන්දිදී මොකුත් නැහැ මාළඟ තියෙන දේ என்ன இருக்குதோ හalleluya என்ன இடத்துல என்ன இருக்குதோ මාළඟ මොනවද තිබෙන්නේ அதை உனக்கு தருகிறேன் මම ඔබට දෙනවා நாசனா இயேசுவின் நாமத்தில் විශ්වාසයේ නාමයෙන් எழும்பி நட. නැගිට ඇවිදපන්න ஹalleluya හalleluya எழும்ப போகிறீங்க අපි නැගිටින්න යනවා ஹalleluya ஹalleluya எல்லாரும் சொல்லுங்க හැමෝම කියමු இது சாதாரண ஊழியம் அல்ல මේක සාමාන්‍ය සේවයක් නෙමෙයි மரித்தவர்கள் எழுப்ப போகிறோம் මරුණ අයව නැගිටවන්න යනවා எத்தனை பேர் ஸ்துதிக்க போறீங்க කීදෙනෙක් ප්‍රශංසා කරන්න சொல்லுங்க යනවද சொல்லுங்க ඔබ කියන්නේ මම எங்க சபை මගේ සභාව எங்க GMI சபை අපේ GMI සභාව ஓ மரித்தவர்களை මරුණ අයව எழுப்புகிற சபை නැගිටවන සභාව හalleluya ஹalleluya ස්වාමිනේ ஹalleluya தீரா காதா காதா ராகா Hallelujah. தாரா தாரா கதா හalleluya ස්වාමිනේ yes yes ඔව් ස්වාමිනේ ඔව් ස්වාමිනේ மரித்தவர்கள் எழுப்ப போகிறோம் මරුණ අයව නැගිටවන්න යනවා தலித்தாகுமி තලිතාගුමි everybody say හැම කෙනාම කියන්නේ அமக்கராம் பக்கைகாண்ட එල්ලෝරන් තලිතාගුමි. තලිතාගුමි சொல்லுங்க சொல்லுங்க හැමෝම කියන්නේ හalleluya හalleluya எப்படி சொல்ல போறீங்க කොහොමද කියන්න යන්නේ உயிரை கொடுத்து ඔබගේ ප්‍රාණය දීලා நீங்க நம்பிக்கை வரணும் ඔබට විශ්වාසයක් එන්න ඕනේ ஆமென் ආමෙන් உங்க இதயத்துல நம்பிக்கை வரணும் ඔබගේ හදවතේ විශ්වාසයක් එන්න ඕනේ මම உங்க முன்பா நிக்கிறேன் நான் ஜெபா ஜேக்க ඔබ ඉදිරියේ මම ජෙබා ජෙකබ් ரெண்டு டெட் பாடி எழுப்பி இருக்கிறேன் මරුණු දෙන්නෙක්ව නැගිටලා තියෙනවා மூணாவது டெட் பாடி තුන්වෙනි මරුණු ශරීරේ நிறைய பேர் வந்தாங்க ඒ සම්මේලනේ ගොඩක් අය ආවා அவுட்டர் கால் கொடுக்கும்போது ඒ ඉස්සරහට එන්න කියලා අඬ ගන්නකොට எல்லாரும் வரும்போது හැමෝම එනකොට ஒரு சின்ன பையன் தூங்கிட்டு இருந்தான் එක පොඩි දරුවෙක් නිදාගෙන හිටියා அவனை மிதிச்சு அந்த பையன் செத்து போயிட்டான் ඔව්ව පෑකපු නිසා ඒ දරුවා මැරුණා அதை கொண்டு வந்து ஸ்டேஜ்ல வச்சாங்க ඒකන ඒ කොල්ලවකල වේදිකාව තිබ්බා ஆண்டவர் எழுப்பினார் දෙවෙනි වශයෙන් නැගිටෙව්වා என் மூலமாய் மட்டும் அற்புதங்களை செய்கிறவர் அல்ல මා තුලින් විතරක් හාස්කම් කර තරණ වාසිය නෙමෙයි ரெவரண்ட் டாக்டர் ரோபர்ட் அவர்கள் மூலம் அற்புதங்களை செய்கிறவர் அல்ல ඒ පාලකතුමා රොබර්ට් තුලින් හාස්කම් කරනවා විතරක් නෙමෙයි உங்க மூலமாகவோ ඔබ තුලිනුත් சொல்லுங்க 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 ඔබ කියන්නේ நிக்கலக ரக தக 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 ஹalleluya எஸ் சொல்லுங்க 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 சுவாமினே. உங்க மூலமாகவோ ඔබ තුලිනුත් தலித்தாகுமி තලිතාගුමි தலித்தாகுமி තලිතාගුමි சிறுபண்ணே කුඩා දියණිය எழும்பு නැගිටපන්න எத்தனை பேருக்கு ஒரு ஆசை இருக்குது කී දිනකට ලොකු ආශාවක් තියෙනවද ஆண்டவரே நான் உமக்காக ஒரு டெட் பாடி எழுப்பணும் ස්වාමී මම ඔබ වහන්සේනේ මරණ කෙනෙක්ව නැගිටවන්න ඕනේ ஆண்டவரே நான் உயிரோடு கூட ஒரு ஒருத்தர் எழுப்பணும் ස්වාමී මම එක්කෙනෙක්ව කොහොම හරි මරණ කෙනෙක්ව இந்த கரங்களை නැගිටවන්න உயர்த்தி ඕනේ காட்டுங்க இந்த கரங்களை உயர்த்தி ඒ காட்டுங்க දැත්තසෝ පෙන්නන්න ஆண்டவரே நான் ஒரு அற்புதங்களை செய்ய ස්වාමී මම வேண்டும் හාස්කමක් කරන්න ඕනේ இந்த பைபிள் உள்ள எல்லா அற்புதங்களையும் செய்ய மாட்டாலும் මේ බයිබලයේ තියෙන සෑම හාස්කමක් කෙරුවේ නැතත් ஒரு அற்புதமாவது நான் செய்யணும் එක ஐயா හාස්කමක් හරි මම කරන්න ඕනේ ස්වාමිනේ சொல்லுங்க சொல்லுங்க ඔබ சொல்லுங்க කියන්න தலித்தாகுமி තලිතාගුමි சொல்லுங்க சொல்லுங்க ඔබ කියන්න இனி தலைவேதனை நஞ்சு வேதனை காலு வேதனை அல்ல දැන් මේ පපු අමාරුව ඔළුව අමාරුව කකුල අමාරුව නෙමෙයි டெட் பாடிகளை எழுப்ப போவோம் මරණ කෙනෙක්ට යනවා சொல்லுங்க 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 அண்ணா ஆமென் ආමෙන් எத்தனை பேர் நம்புறீங்க කී දෙනෙක් விசுவாசிங்க විශ්වාස කරන්න சொல்லுங்க நான் ඔබ කියන්න මම ஒரு 2 நிமிஷம் ஜெபிப்போமா අපි විනාඩි දෙකක් යාඥා சிகாலா කරමුද பரபால் හalleluya தலித்தாகுமி තලිතාගුමි ඒ මරණය නැගිටවන්න அதிகாரத்தை தாருங்க ඒ මරණය නැගිටුන ආධිපත්‍යය දෙන්න அபிஷேகத்தை ඒ தாருங்க ආලේපය දෙන්න அந்த கிருபையை ඒ தாருங்க කරුණාව දෙන්න அந்த வரங்களை தாருங்க ඒ දීමනාව දෙන්න இயேசுவே යේසුනි ராஜா රාජෙන්දනි ராஜாதி ராஜா රජුන්ගේ රජතුමනි நிக்கல பதல பவுடல ஆரா தீர பலகர பவுடல ஹalleluya சிக்கல கதல தவுடல ஆரா தீர பலகர glory சத்தர பவுடல நிக்கல பவுடல ரபல glory 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 ஹalleluya ஒரு பெரிய அற்புதத்தை செய்யட்டும் பெரிய ஆச்சரியமான காரியத்தை செய்யணும் பயன்படுத்தும் பயன்படுத்தும் இப்பொழுது தலித்தாகுமி 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 தலித்தாகுமி
ஆமென் 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 ஆமென், ஆமென் ஆமென். கரங்களை பயன்படுத்துங்க දැත් පාවිච්චි எங்க කරන්න. சபையை பயன்படுத்துங்க සභාව පාවිච්චි எங்க சபையை කරන්න. பயன்படுத்துங்க සභාව පාවිච්චි කරන්න. සභාව පාවිච්චි කරන්න. ஆமாண்டவரே ඔව් ස්වාමිනේ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க කී දෙනෙක් විශ්වාස කරනවද? இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம் எல்லாரும் இருக்கலாம் අපි හැමෝම thank you jesus පාඩි වෙන්න අපි තව ஓ වචනයක් ஸ்தோத்திரம் කියමු. 14 யோவான் 14:12 යෝහන් 14:12. 12:14 hallelujah யோவான் 12 sorry 14:12 14:12. அதுல சொல்லப்பட்டிருக்குது ඒසන කියලා තිබෙනවා. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் සැබෑවක් සැබෑවක් මම උඹලාට කියමි. நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியால் මම පියන් වාසිකවට යන என்னை නිසා விசுவாசிக்கிறவன் මා විශ්වාස කරන තැනැත්තා நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் මම කරන ක්‍රියාවනුත් මම කරන්ට இவைகளை යනවා. பார்க்கிலும் මීටත් වඩා பெரிய காரியங்களை செய்வான் බලවන්ත දේවල් කරන්ට යනවා. எத்தனை பேர் சொல்ல போறீங்க කී දෙනෙක් කියන්ට යනවද? ஹalleluya හලෙලූයා. ராத்திரி ඊයේ රෑ 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண கிளாஸ் රාත්‍රී 9ට පටන් ගත්තු පන්තිය 2-3 மணி ஆச்சு පාන්දර 2-3 වුණා. திருப்பி திருப்பி சொல்லுங்க ஒரு மணி நேரம் தான் கொடுத்தாரு அவரு පැය දුන්නේ නැවත නැවත කියන්න. நீங்க எவ்வளவு நேரம் முடியுமோ எடுத்துக்கங்கட்டாரு ඔබ කොච්චර වෙලාවක් ගන්න පුළුවන් නම් ගන්න කියලා කිව්වා. dear brother dear sister මේ ආගේ ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි, நமக்கு இந்த வல்லமை நமக்குள்ள இருந்தா මේ බලය අපි තුළ තිබුණොත් தாகம் பசி சோர்வு பலகீனம் குடும்ப காரியங்கள் இதெல்லாம் சின்னதா தெரியும் මේ අපගේ බඩගින්න කුසගින්න මේ පවුල මේ රැකියාව මේ සියල්ල අපට පොඩිවට පෙනෙයි. எத்தனை பேர் சொல்ல போறீங்க ඔබ කී දෙනෙක් කියන්න යනවද? இப்ப நீங்க பெரிய காரியத்தை பார்க்க போறீங்க ඔබ දැන් මහත් වූ දේවල් බලන්ට යනවා. ஆமென் ආමෙන්. மரித்தவனை எழுப்ப போறீங்க ඔබ මැරුණ අයව නැගිටවන්ට යනවා. ஆமென் ආමෙන්. எழுதி வச்சுக்கொள்ளுங்க ලියලා තියාගන්න. சுமித் விக்லிஸ் வர்த்து සුමිත් මිග්ලිස් වරත් சொல்ல அவனுப்பட்ட தேவதாசன் ඔහු දෙවියන්වහන්සේගේ සේවකෙක් 24 டெட் பாடி எழுப்பி இருக்கிறார் මැරුණු ශරීර 24ක් ඔවුන් නැවත නැගිටවලා තිබෙනවා. ஆமென் கரங்களை தட்டி අත්පලසනා දීලා. ஹalleluya හලෙලූයා. ரினாட் போங்கே රයිනාඩ් බොන්කේ போஸ்ட்மார்டம் பண்ணப்பட்டு ඒ කියන්නේ ඒ මිස්සනේ ශරීරය එම්බාම් කරලා ඔක්කොම ஆஸ்பத்திரியிலிருந்து කරලා செமித்தேரிக்கு போகிற வழியிலே இங்கே அவர் ஜெபித்த போது அங்கே தானியேல் எழும்பியிருக்கிறார் දැන් මේසනේ වලලන්න ගෙනිච්ච ශරීරය මෙස්සන ගෙනාවට පස්සේ ඒ ශරීරයේ සුවේලව වන්ද මෙස්සනේ දානියල් යාඥා කරගෙන සිටියා. ஷாபாகாதார். உங்களுக்கு ஏன் முடியாது ඔබටයි කරන්න බැරි. டாக்டர் போல் யாங்கிஷோ ඒ ඩොක්ටර් පෝල් යංගිචෝ அவருடைய மகன் மரித்து கிடக்கிறார் ඔහුගේ පුතා මැරලා සිටියා. அவர் ஜப்பானில் ඔහු இருக்கிறார் ජපානයේ ඉන්නවා. அங்க இருந்து ஜெபிக்கும் போதே மரித்த சாமுவேல் உயிரோடு எழுப்பப்படுகிறார் ඒ ඉඳලා යාඥාවට මැරුණු සාමුවෙල් නැවත නැගිට්ටා. ஷாகாதார் Hallelujah, ස්වාමිනේ. எஸ் ඔව් ස්වාමිනේ. எஸ் ඔව් ස්වාමිනේ. எஸ் ඔව් ස්වාමිනේ. ஆமென் ආමෙන්. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க කීදෙනෙක් විශ්වාස කරනවද? திருநெல்வேலியில பாலஸ் லாரி ඒ තිරුණෙලියේ පැලැස්තරයකේ அவருடைய மீட்டிங்கிலே ඔහුගේ මීටින් එකේ அநேக அற்புதங்கள் ஆச்சரியங்களும் செத்து போனவர் எழுப்பக்கூடிய வல்லமை ஆண்டவர் கொடுத்தார் බෝධනාට හස්කම් පුදුම දේවල් කරන්නට මැරුණ අයව නැගිටින්නට උන්වහන්සේ බලය දුන්නා. Praise the Lord. ප්‍රශංසා වේවා. ஏன் அவருக்கு கொடுத்தார் இவருக்கு கொடுத்தார் நமக்கு கொடுக்க மாட்டாரா ඇයි අරයට දුන්නා මෙයාට දුන්නා අරයට දුන්නායි මට දෙන්නේ නැද්ද? அப்போஸ்தலர் 10:34 ක්‍රියා 10:34 அவர் பட்சபாதம் உள்ள தெய்வம் அல்ல. උන්වහන්සේ පක්ෂපාතීත්ව දෙවියන් වහන්සේ නෙමෙයි. ஆமா சொல்லுங்க ඔබ කියන්න. அவர் எல்லாருக்கும் வரங்களை கொடுக்கிறவர். උන්වහන්සේ හැමෝටම දීමනාව දෙන තරණ වහන්සේ. 1 கொரிந்தியர் පළවෙනි කොරින්ති 12 அதிகாரம் 12 වෙනි පරිච්ඡේදය 8 9 10 8 9 10 அதுல 9 விதமான வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. ඒසනේ ඇවිල්ලා දීමනාව 9ක් இந்த ගැන நாட்கள்ல කියනවා. கர்த்தர் உங்களுக்கு வரங்களை தர මේ போகிறார். කාලේ උන්වහන්සේ දීමනාව ඔබට දෙන්න යනවා. தலித்தாகுமி තලිතාගුමි. சொல்லுங்க தலித்தாகுமி ඔබ කියන තලිතාගුමි. எழும்பு නැගිටපන්න. Praise the Lord. ප්‍රශංසා වේවා. எத்தனை பேருக்கு இந்த வரங்கள்ல கரங்கள்ல வரங்கள் வந்திருக்கிறது? කී දිනකට මේ දෑත්වල දීමනාව පැමිණලා තිබෙනවද? இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் මතු පැමිණෙන කාල සියල්ලම சாதாரண மினிஸ்ட்ரியால முடியாது. සාමාන්‍ය සේවයෙන් කරන්නට බෑ. ஆமென். ආමෙන්. இனிமேல் டெட் பாடிகளை எழுப்புகிற மினிஸ்ட்ரியா மாற මේ போகுது. දැන් මේ ස්ථානේ ඇවිල්ලා මැරුණ අයව නැගිටින සේවයක් වඩ පත්වෙන්ට යනවා. கேன்சர் சாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட கேன்சர் ஒரு வார்த்தை சொல்லும்போது உயிரோடு எழுப்பப்பட ඒ போகுது. පිළිකාවට මරණයට බාර දුන්න මේ රෝගයක වචනයක් කියනකොට ඒ සියල්ල සුවවෙන්ට යනවා. எத்தனை பேர் விரும்புறீங்க? කී දිනක ඔබ කැමති වෙනවද? எத்தனை பேருக்கு அது பிடிக்குது? කී දිනකට ඒක කැමතිද? ஆண்டவரே, சொல்லுங்க இந்த வரங்களை தாருங்க. මම ඒ කියපු දීමනාවන් என் மூலமாக මා තුලින් ஆண்டவர் 2 டெட் பாடி 3 டெட் பாடி எழுப்பி දෙවියන් இருக்கிறார். වහන්සේ මරණ සරර තුනක් නැගිටුවා තිබෙනවා. உங்கள் மூலமாக அவர் எழுப்புவார். ඔබ තුලට අනිවාර්ය නැගිටවනවා. எத்தனை பேர் விரும்புறீங்க? කී දින කැමතිද? இந்த ஊழியத்தை விட මේ සේවයට වඩා உலகத்துல எதையுமே நீங்க இன்பமாக ரசிக்க முடியாது. ලෝකයේ තියෙන ඕල් කිසිම දෙයකට ඔබට ප්‍රේම කරන්නට බෑ. ප්‍රේම කරන්නත් එපා. ஹalleluya. හalleluya. நான் பஸ்ல ஏறினா சில வேளை பஸ்ல ஏறினா
பஸ்ஸில் பிசாசு ஆடும். සමහරට බස් එක නැග්ගොත් සමහරට යක්ෂයා වෙවුලනවා. ஒரு நாள் பஸ்ஸில் ஏறினேன். දවසක් බස් එක නැග්ගල පාලතුමා. முன்னாடி புடி இருக்குல்ல, ඔබ දන්නවද මේ ඉස්සරහා මේ තියෙන අල්ලගන්න. ஒரு அம்மா எலும்பி எலும்பி உட்கார். ඒක ඒක අල්ලගෙන එක වාඩි වෙනවා නැගිටිනවා වාඩි වෙනවා නැගිටිනවා. என்னன்னு கேட்டா அவனை எழுப்பு. මොනවා නැත ඌ නැගිටවන්න. பெங்களூர்ல இருந்து நான் வந்துகிட்டு இருக்கிறேன். බැංගලෝර ඉඳලා එනවා. நான் ஏசி வண்டியில மேல தூங்கிட்டு இருக்கிறேன். දැන් AC වාහනේම උඩ නිදාගෙන ඉන්නවලු පාලකතුමා. கதவு பிடிச்சிட்டு ஒரு ரெட் பிளவுஸ் ரெட் ஷர்ட். ඒ රතු පාට සාරියක් ඇඳගෙන හැට්ටයක් ඇඳගෙන එක්කනේ. இந்தியாவுல உள்ள மாலை எல்லாம் அந்த மக்களுக்கு ඉන්දියාවේ තියෙන ඔක්කොම මාලේ අම්මගේ බෙල්ල තිබුණා. அவ்வளவு மாலை போட்டு එච්චර මාල දාගෙන හිටියා. அம்மா ரெண்டு புடிய பிடிச்சிக்கிட்டு. ඒ දෙන්න මේ ඒ අම්මා මේ වගේ පොළු දෙකක් අල්ලගෙන ஏய் அவனை எழுப்பு. නැගිටවන්න අවව නැගිටවන්න මම මොන පව කර මම යන්නේ නැහැ. ஹalleluya. හලෙලූයා. பிசாசு ரயில்வே ஸ்டேஷன்ல அடிச்சு ඒ යක්ෂයා ඇවිල්ලා දුම්රිය ස්ථානේ කෑ ගැහුවා යක්ෂයා දඟලලා. எழுப்புனாங்க. ஏய் எழும்புடா எழும்புடா. අම්මා පාලතුමා නැගිටින්න කියලා. டயர்டா படுத்துருக்கම என்ன ஆச்சுன்னு பார்த்தா පාලතුමා අනේ මම මහන්සිලා නිදාගෙන ඉන්න මොනවද මේ? போலீஸ் வந்தான், டிடிஆர் வந்தா அந்த அம்மாவை கொண்டு போயிட்டான். පොලිසියෙන් ආව අරන් ගියා. ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්න. நீங்க கால் வச்சு அற்புதம் நடக்க போகுது. ඔබ කකුල තිබ්බොත් හාස්කම සිදු වෙනවා. உங்க நிழல் அற்புதம் நடக்க போகுது. ඔබගේ හෙවණැල්ලේ හාස්කම සිදු වෙනවා. அப்போஸ்தலர் 5:13ல ක්‍රියා 5:13 பேதுருடைய நிழல்ல පේතුස්ගේ සෙවණැල්ල நிழல்ல සෙවණැල්ල වැදිලා டெட் பாடி எழும்புனது. මරණ සර නැගිට්ටා. எத்தனை பேர் කීදේ விசுவாசிக்கிறீங்க? විශ්වාස කරනවද? அப்போஸ்தலர் 19:10ல ඒ ක්‍රියා 19:10 ஓ சுத்திர பவுலுடைய கச்சைகளை உருமாலை களைந்து போட்ட போது ඒ පෞල්තුමාගේ ඇඳුම ගලවලා දානකොට அற்புதங்கள் நடந்தது. හාස්කම සිදු වුණා. இந்நாட்கள்ல உங்களோட மீட்டிங் அற்புதம் நடக்க போகுது. මේ කාලේ ඔබ තුලින් ඒ හාස්කම සිදු වෙනවා. சொல்லுங்க சொல்லுங்க ඔබ சொல்லுங்க. කියන්න தலித்தாகுமி. තලිතාගුමි சொல்லுங்க சொல்லுங்க. மரித்து ඔබ போயிருக்கவளை කියන්න. பார்த்து சொல்லுங்க. මරණ අය දැස බලා කියන්න தலித்தாகுமி. තලිතාගුමි. ஒரு ஆவிக்குரிய பிரகாரம் மரித்து போயிருக்கீங்களா? සමහර ආත්මික ආකාර ඔබ මැරලා ඉන්නවද? தலித்தாகுமி தலித்தாகுமி தலித்தாகுமி. ஆமென். ආමෙන්. அஞ்சாமதாய் வாசிக்கலாம். පස්වන අපි කියමු. ஹalleluya. හලෙලූයා. ஓ லூக்கா 7 லூக் 14. லூக்கா 7:14. ලූක් 7:14 சரி வாசிச்சு முடிச்சு விடுறேன். අපි කියවල ඉවර කරමු. அதுல சொல்லப்படுது மார்க் 7:34. මාක් 7:34 ஆமென். ආමෙන්. வேகமா வாசிக்கலாம். අපි ඉක්මනින් කියමු. வானத்தை அண்ணாந்து பார்த்து ආස දැස බලා எப்பத்தா என்று சொன்னார். එපාතා කියලා කිව්වා. எப்பத்தா என்றால் එපාතා කියලා කියන්නේ துறக்கப்படுவதாக அன்று அர்த்தம். විවෘත වේවා කියන අර්ථයයි. ஆமென் சொல்லுங்க. ஆமென் ආමෙන් சொல்லுங்க. කියන්න. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? කී දෙනෙක් ඔබ සූදානම්ෙන් ඉනවද? ஆமென். ආමෙන්. தமிழ்ல ද්‍රවිඩ භාෂාවෙන් இத அப்படி பிரிச்சு சொன்னா මේක වෙන් කරලා කිව්වොත් මේ වචනේ එපදා. කවද්ද ඔබ දෙන්නේ මේක? எப்பதான் தருவா? කවද්ද ඔබ දෙන්න යන්නේ මේක මට? Hallelujah. හලෙලූයා. எப்பத்தா. එපාතා. சொல்லுங்க சொல்லுங்க. ඔබ කියන්න. காதும் வாயும் திறக்கப்பட போகுது. ඒ දෙසවන් මුඛය විවෘත වෙන්න යනවා. போதாது போதாது. මදි. நீங்க கம்மன் இருந்தீங்கன்னா நானும் உம்முன்னு போயிடுவேன். ඔබ ඇවිල්ලා නිහඬ විටත් මමත් නිහඬව යන්න යනවා. கொஞ்சம் உற்சாகமா இருக்கணும். උද්‍යෝගයෙන් ඉන්න ඕනේ. என்ன போல செய்யுங்க. පළතුම වගේ කරන්න. உங்களுக்கு தான் செய்ய முடியாது. ඔබට කරන්න බෑ. ஏன்னு கேட்டா ඇයිදන? குவைத்தில் உள்ள எல்லா மேக்கப்பும் உங்க பவுடர் உங்க முகத்தெல்லாம் கிடக்குது. කුවේට් එකේ තියෙන සෑම මේකප් ඔක්කොම වගේ ඔයාලගේ මූණේ තියෙන්නේ. எனக்கு மேக்கப்பும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம். පළතුමට මේකප් උත් ඕනේ මොකුත් ඕනේ නැහැ. இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க. මෙහෙම කරන්න. ஹalleluya. හලෙලූයා. நம்மள ஒரிஜினல் பாடி. අපේ ලෝක ඔරිජිනල්. ஹalleluya. හලෙලූයා. சிஸ்டர்ஸ் எப்ப பார்க்கணும் தெரியுமா? සහෝදරියවங்க කොහෙද යනවද බලන්න ඕනේ. வெயில் அடிக்கும் போது හොඳට අවුව එනකොට அப்படியே கண்ணீர் வடிஞ்சது போல வரும். එහෙම කඳුළු වෙනවා වගේ එහෙම ගාප ඔක්කොම වෙනවා. ஹalleluya. ஆமென். காலையில காலையில எந்திரிச்சு படுக்கையில இருந்து எந்திரிக்கிறாங்க பாரு, அப்ப பார்க்கணும். උදෑසන නිින්දෙන් නැගිටිනකොට තමයි බලන්න ඕනේ. கணவன் திரும்பி பார்த்தா ஓடியே போயிட்டான். ස්වපුරුෂ හැලවලත් අනිවාර්යයෙන්ම දුවලා යනවා. ஹalleluya. praise the lord. ප්‍රශංසා. ஓகே ஹalleluya. හලෙලූයා. சொல்லுங்க சொல்லுங்க. ඔබ කියන්න. சொல்லுங்க இப்படி ඔබ சொல்லுங்க. කියන්න මෙහෙම කියන්න. இப்படி செய்யுங்க. මෙහෙම කරන්න. Style. ஹalleluya. நம்ம சோர்ந்து போக போகுது. අපි අදලට පත්වන්නේ නැහැ. எப்பத்தா. එපා. இப்படி 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 මෙහෙම කියන්න. இந்த பல்லெல்லாம் ஆடணும். ඔබ මේ දත් ඔක්කොම හෙලවෙන්න ඕන. எல்லாம் புளு 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 ஆடணும். මේ ඔක්කොම එහෙම හෙලවෙන්න ඕන. சொல்லுங்க මෙහෙම சொல்லுங்க. කියන්න. எப்பத்தா. එපාතා. நம்ம காதையும் செவ்வாயையும் திறக்க போறோம். අපගේ දෙසවන් සහ මුඛය අපි විවෘත කරන්න යනවා. எதெல்லாம் திறக்கப்படாம இருக்குதோ, කොමන දේවල් විවෘත කරන්න බැරුව நம்முடைய තිබෙනවද? வாழ்க்கையில எதெல்லாம் ஓபன் ஆகாம இருக்குதோ, අපගේ ජීවිතේ මොන දේවල් විවෘත කරන්න බැරුව அடைக்கப்பட்ட තිබෙනවද? ஆசீர்வாதங்கள் ඒ වැසුණු සෑම ආශිර්වාදයක්ම இன்றைக்கு திறக்கப்பட අද போகுது. විවෘත වෙන්න යනවා. சொல்லுங்க சொல்லுங்க ඔබ சொல்லுங்க කියන්න. சொல்லுங்க. 2025
2025 2025 ஒரு ஒரு பெரிய ஆசீர்வாத ஆண்டு. මාතු ආශිර්වාදයක් ස්වාමිනී. ஆமென் 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 ආමෙන්. ஆமென். ආමෙන්. ஹalleluya. හලෙලූයා. ஆமென் ආමෙන්. ஆமென். ආමෙන්. நானும் இந்த சிஸ்டர்ஸை போல நடந்து பார்ப்பேன். දැන් පාරතුමත් මේ සහෝදරිය ඇවිදිනා වගේ ඇවිදලා බලනවලු. ஹalleluya. හලෙලූයා. தடிகளுக்கு விழுந்துடாதீங்க. අනේ කොහෙට හරි එහෙම ඇපිලා වැටෙන්න එපා. ஸ்தோத்திரம். ප්‍රශංසා ஹalleluya. වේවා. சொல்லுங்க. இந்த வருஷத்துல මේ වසරේ நான் ஆசீர்வதிக்கப்படாமல் මං ආශිර්වාදය වෙන්නේ නැතුව இனி மேலால எந்த வருஷத்துல ஆசீர்வதிக்கப்பட போறது இல்ல. මින් මත වෙන වසරක මම ආශිර්වාද ලබන්න යන්නේ නැහැ. මේ වසර ආශිර්වාදය ලැබුවේ නැත්තම් මම පොරබදින්ට යනවා. சொல்லுங்க. ඔබ කියන්නේ திறக்கப்பட போகுது. විවෘත වෙන්න යනවා. Everybody say like me. හැමෝම කියන්නේ මේ වගේ திறக்கப்பட போகுது. විවෘත වෙන්න යනවා. என்னென்ன ஆசீர்வாதம் தேவையோ මොන මොන ආශිර්වාද இங்க 10 months மோ 10 மாசம் கூட இருக்குது. இந்த 10 மாசத்துல මේ මාස 10 சாத்தான் வாய பொத்த போறான். යක්ෂයා කට වහන්න යනවා. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? කීයද විශ්වාස කරනවද? திறக்கப்பட போகுது. විවෘත වෙන්න යනවා. ஹalleluya. හලෙලූයා. பைபிள் விசேஷம். එළිකර පොතේ 3ஆம் அதிகாரம் තුන්වෙනි පරිච්ඡේදයේ இதிலே சொல்லப்பட்டிருக்குது. අටේ කියනවා எப்படியாக මේ වගේ ஆண்டவர் ஸ்தோத்திரம் உங்களை பார்த்து சொல்லுகிறார். දෙවෙනි සොබදස බලා කියනවා. சொல்லுங்க சொல்லுங்க ඔබ சொல்லுங்க. කියන්න. உனக்கு முன்பாக ஒரு வாசலை திறந்திருக்கிறேன். නුඹ ඉදිරියේ මම දොරටක් විවෘත කර තිබෙනවා. அதை எவனும் ඒක කාටවත් කිසිවෙකුට எவனும் කිසිවෙකුට அதை மூட முடியாது. ඒක වහන්න බෑ. சொல்லுங்க சொல்லுங்க ඔබ சொல்லுங்க. කියන්න. உங்க காதுல சொல்லுங்க. ඔබගේ දෙසන වලට කියන්න. வாயில சொன்னீங்கன்னா මුකෙන් ඔබ කිව්වොත් காதுல கேட்கும். කනට ඇහෙයි. காதுல கேட்ட அப்படியே டிர்ன்னு வந்து இதயத்துல போகும். කනට ඇහුනොත් ඒක පාට மேல හදවතට එහි. இதயத்துல போய் நேர ரெண்டு பிரெயின்ல போகும். හදවතට නැගලා එහෙම ඔබගේ උණ දෙකටම යයි. அங்கிருந்து ஆர்டர் வரும். එමෙස්සනේ අනුමැතිය පැමිණෙනවා. திறக்க போறேன் විවෘත වෙනවා විවෘත වෙනවා විවෘත වෙනවා. சொல்லுங்க 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 ඔබ කියන්න. சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க எல்லாரும் හැමෝම சொல்லுங்க. කියන්න හැමෝම කියන්න. ஹalleluya எல்லாரும் சொல்லுங்க. හලෙලූයා හැමෝම කියන්න. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போறார். දෙවියන් ඔබට ආස්කම කරන්න திறக்க යනවා. போகிறார். විවෘත කරන්න යනවා. வழிகளை திறக்க போகிறார். මාර්ගය විවෘත කරන්න යනවා. குடும்பத்தோட கட்டுகளை உடைக்க போகிறார். ඔබේ සියලු බැඳුම පහ කරන්න உங்க යනවා. காதுகள் திறக்கப்பட போகுது. ඔබගේ දෙස්වන් විවෘත වෙනවා. எழுதிக் கொள்ளுங்க ரகசியத்தை சொல்றேன். මම ඔබ ලියා ගන්න මම රහස කියන්නම්. காது திறக்கப்படுதல்னு சொன்னால் சுவிசேஷம் அறிவித்தல்னு அர்த்தம். ඒ දෙසවන් විවෘත වෙනවා කියන එකේ අර්ථය ඇවිල්ලා සුභාරංචිය ප්‍රකාශ කරනවා කියන එක අර්ථයයි. வாய்கள் திறக்கப்படுதுன்னு சொன்னால் මුකේ විවෘත වෙනවා කියලා කියන්නේ தேவனுக்காக நீங்க உபயோகப்படுத்த போறீங்க, நீங்க வரங்களோடு உபயோகப்படுத்த போறீங்கன்னு அர்த்தம். දෙවියන් වහන්සේනේ දීමනාව සමගව පාවිච්චි වෙන්න යනවා කියන එක අර්ථයයි. ஹalleluya. හලෙලූයා. 2 கொரிந்தியர் 4:4 சொல்லப்பட்டிருக்கு. 2 කොරින්ති 4:4 කියනවා இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் මේ ලෝකයේ අධිපතියා වන இவருடைய கண்களை குருடாக்கி விட்டான். යක්ෂයාපගේ දෙනෙත් අන්ධ කර තිබෙනවා. இன்றைக்கு இந்த கண்களை நாம துறக்க අද போகிறோம். මේ දෙනෙත් අපි විවෘත කරන්න යනවා. சொல்லுங்க சொல்லுங்க ඔබ சொல்லுங்க. කියන්න. எத்தனை பேர் சொல்ல முடியும்? කී දෙනෙක් කියන්න පුළුවන්ද? உலகத்திலே ලෝකයේ 52 மதங்கள் இருக்கிறது. ඒ 52ක් සිත් religions. ආගම 52ක් තියෙනවා. 52 மதங்கள். ඔව් ආගම් 52ක් තියෙනවා. 52 மதங்கள் இருக்கிறது. ඒ ආගම් 52ක් තියෙනවා. அந்த 52 மதங்களிலும் ඒ ආගම් 52ේම இன்றைக்கு අද 138% 38ක ප්‍රතිශතයක් இந்த பைபிளை இந்த பைபிள் உள்ள தேவனை ஆராதிக்கிறார்கள். මේ බයිබලයේ ඉන්න දෙවියන් වහන්සේ නමස්කාර කරගෙන ඉන්නවා. 15% முஸ்லிம்களா இருக்கிறார்கள். 15ක ප්‍රතිශතයක මුස්ලිම්වරු ඉන්නවා. 12% ஸ்தோத்திரம் அதன புத்தூஸா இருக்கிறார்கள். මයිතර 12ක බුද්ධාගමේ බුද්ධ ධර්මය ආධාරණය 9% ඉන්නවා. அப்படி 9 2 3 5 8 ඒ වගේ 9 5 2 එහෙම කියලා பௌத்தம் சிங் இதெல்லாம் இப்படிப்பட்ட மதங்கள் ඒ இருக்கிறார்கள். බෞද්ධ සිංහ ආගම මේ වගේ ගොඩක් ආගම තිබෙනවා ආගම. 3 பேரை வைத்து ஆரம்பித்ததான இந்த பைபிள் මේ 3 දෙනෙක් තබාගෙන පටන් ගත්ත මේ බයිබලය இன்றைக்கு අද 38% தேவனை ஆராதிக்கிறார். 38ක ප්‍රතිශතය දෙවියන් වහන්සේ නමස්කාර කරනවා. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? කීදෙනෙක් විශ්වාස කරනවද? ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්න. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? කී දෙනෙක් විශ්වාස කරනවද? இன்றைக்கு அநேகர் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். අද බොහෝ දෙනා වෙනස් වෙගෙන ඉන්නවා. இன்றைக்கு அநேகர் உங்களுடைய வஸ்திரத்தை பிடித்துக் கொண்டு வரப்போறார்கள். බොහෝ දෙනා අද ඔබගේ වස්ත්‍ර අල්ලගෙන එන්ට යනවා. உங்களோட மட்டும்தான் தேவன் இருக்கிறார். ඔබ ළඟ විතරයි දෙවියන් වහන්සේ ඉන්නේ. Thank you Jesus. ස්තුතියි ස්වාමිනේ. சகரியா 8ஆம் அதிகாரம் 21 සකරියා 8:21 அதிலே சொல்லப்பட்டிருக்கு. එසන කියනවා உங்களோட மட்டும்தான் தேவன் இருக்கான்னு சொல்லி ඔබ ළඟ විතරයි දෙවියන් වහන්සේ ඉන්නවා ஒரு කියලා. யூதண்ட வஸ்திரத்தை එක කෙනෙක්ගේ වස්ත්‍රය 8 பேர் 10 பேர் பிடித்துக் கொண்டு வந்தார்கள். 10 දෙනෙක් අල්ලගෙන ආවා. ஹalleluya. හalleluya. எத்தனை பேர் சுவிசேஷத்தை அறிவிக்க කී போறீங்க? දෙනෙක් ඔබ සුභාරංචිය ප්‍රකාශ කරන්නට යනවද? இனி பொறுத்தது போதும். ඔබ ඉවසන එක ඉවසප එක நீ ඇති. எழும்பு. ඔබ නැගිටින්න. எழும்பு. ඔබ නැගිටින්න. ஹalleluya. හalleluya. எத்தனை கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. කී දෙනෙක් දෙනෙත් විවෘත ஒரு වෙලා கண்கள் තිබෙනවද? திறக்கப்பட வேண்டும். ඔබගේ දෙනෙත් විවෘත වෙන්න ஒரு ඕනේ. அபிஷேகம் திறக்கப்பட வேண்டும். ආලේපේ විවෘත වෙන්න ඕනේ. உங்களுக்கு வரங்கள் திறக்கப்பட வேண்டும். ඔබගේ දීමනාවන් විවෘත වෙන්න ඕනේ. நீங்க யார் என்பது தெரிஞ்சிருக்க வேண்டும். ඔබ කවුද කියන එක ඔබ දැනගෙන உங்களுக்கு ඉන්න என்ன ඕනේ. வல்லமை இருக்குன்னு தெரிஞ்சிருக்க ඔබට வேண்டும். මොන බලයක් තිබුණාද කියන இப்ப ඔබ சொல்லுங்க, දැනගෙන ஆண்டவரை ඉන්න ඕනේ. போல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். දැන් ඔබ කියන දෙවියන් වහන්සේ මම நான் මහත් වෙනවා. சுவிசேஷத்தை பிரசங்க මම போகிறேன். සුභාරංචිය ප්‍රකාශ කරන්නට යනවා. ஹalleluya. හalleluya. திறக்கப்படாத வாசல்கள் திறக்க போகுது. විවෘත වෙන්නේ නැති දොරට අනිවාර්යයෙන්ම